இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி 21 கொடுத்தோம், பொறியியல் கல்லூரி 4. இந்த 10 ஆண்டுகள் மட்டும் 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் 1050 ஏக்கரில் நாங்கள் உருவாக்கணும். இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டேன். அதே மாதிரி அதிமுக ஆட்சி 10 ஆண்டில் புதிதாக 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். அதில் சுமார் 40 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்தது. அதில் கட்டணம் அதிகம். மாணவருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் இதை அரசு கலைக்கல்லூரியை மாற்றணுன்னாங்க. உடனடியாக அரசாங்கம் உத்தரவை போட்டு நான் முதலமைச்சர் இருந்ததில் அந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை அரசு கலைக்கல்லூரியாக கொடுத்தோம். குறைந்த கட்டணத்தில் நம்முடைய மாணவர்கள் கல்வி பயிலாம். அதே போல் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். இன்றைக்கி கிராமத்திலிருந்து நகர வரை எங்கெல்லாம் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய சூழல் இருந்தால் அந்த மாணவர்கள் அனுப்புறதில்லை. நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய தாய் தந்தர்கள் நம்முடைய குழந்தை 2 கிலோமீட்டர் போய் செஞ்சு படிக்கிறதுக்கு துன்பப்படும் சொல்லி நிறைய அனுப்புறதுனால எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்தில் 248 தொடக்க பள்ளிகளை தொடங்கணும். 117 தொடக்க பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தணும். 1079 நடுநிலைப் பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளியாக மாற்றி கொடுத்தோம். 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தணும். இதையெல்லாம் கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அவருடைய வசதிக்கேற்ப அந்த பகுதியிலேயே ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என்று பள்ளிகளை திறக்கப்பட்டு கல்வி கற்புடைய எண்ணிக்கை நாட்டிலேயே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில்.